கிறிஸ்துவுக்குள் பிரியமாய் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பேரின்ப நாமத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு எது ஆயத்த நாள் என்ற தலைப்பை நாம் மையமாக வைத்து இந்த நாளிலே நாம் சில காரியங்களை நாம் ஆய்வு செய்யலாம். நாம் ஒரு வசனத்தை நாம் வாசித்தோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்களில் இவனமாக நாம் வாசிக்கிறோம். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்பட்டிராத புதிய கல்லறையும் இருந்தது. அந்த சிலுவை பக்கத்துல ஒரு புதிய கல்லறை இருக்குது. அங்க கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. யூதருடைய ஆயத்த நாளானபடியினாலும் அந்த நாள் யூதருடைய ஆயத்த நாளா இருந்தபடியினாலும் அந்த கல்லறை சமீபமாய் இருந்தபடியினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல. அப்படின்னா அந்த நாள் ஆயத்த நாளா இருந்தது அப்படின்னு சொல்றாரு. இயேசு மரணம் அடைந்த நாள் எதுங்கிறாரு, அது ஆயத்த நாள் என்று அங்கு வசனம் போடப்பட்டிருக்கிறது என்பதாக நம்ம பார்ப்போம். அப்படின்னா ஆயத்த நாள்னா என்ன அர்த்தம்? ஓய்வு நாளுக்கு முந்தைய நாள் தான் அர்த்தம். அப்படிதான் ஆயத்த நாள் என்ன அர்த்தம்? ஓய்வுக்கு நாளுக்கு முந்தைய நாள் தான் ஆயத்த நாள் என்பது பொருளாக இருக்குது என்பதாக நம்ம பார்க்கணும். இப்போ புது வருடம், நம்ம ஆங்கில புது வருடம் ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு 31ஆம் தேதி ஆயத்த நாளாக, அதுக்கு முந்தின வருடம் டிசம்பர் 31ஆம் தேதி ஆயத்த நாளாக இருக்கிறது. அப்போ ஆயத்த நாள் என்று சொன்னால் அது ஓய்வு நாளுக்கு முந்தைய நாள் என்பது பொருள் என்பது நமக்கு எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். இஸ்லாமியருக்கு வெள்ளிக்கிழமை ஓய்வு நாள், நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், இஸ்ரேல் மக்களுக்கு சனிக்கிழமை ஓய்வு நாள் இல்லையா? சனிக்கிழமை ஓய்வு நாள். அப்ப இங்க என்ன சொல்றாரு, அது ஆயத்த நாளா இருந்தது என்று அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதாக பார்ப்போம். அப்ப ஆயத்த நாளுக்கு அடுத்த நாள் என்ன ஆகுது, அது ஓய்வு நாளாக கருதப்படுகிறது என்பதா இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அப்படின்னா இஸ்ரேலுக்கு ஓய்வு நாள்ங்கிறது சனிக்கிழமை. அப்ப இதுதான் இந்த நம்ம படத்தில் நம்ம பார்க்கிறோம். இது சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை இஸ்ரேல் மக்களுக்கு ஓய்வு நாள் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது இஸ்ரேலருக்கு ஓய்வு நாள். அப்போ இதுக்கு ஆயத்த நாள் எது? முந்தின நாள் ஆயத்த நாள். இந்த ஆயத்த நாள் இது இது ஆயத்த நாள். இப்படிதானே? இப்படிதான் நாம நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இஸ்ரேல் மக்களுக்கு ஓய்வு நாள்ங்கிறது சனிக்கிழமை, ஆயத்த நாள்ங்கிறது வெள்ளிக்கிழமை. இப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனாலதான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டது எந்த நாள் என்று சொல்லுகிறோம், வெள்ளிக்கிழமை என்று நாம் சொல்லுகிறோம். அது சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புனித வெள்ளி என்று சொல்லுவதற்கு காரணம் அவர் ஓய்வு நாள் என்று சொல்லுகிறார். அப்போ அதுக்கு ஆயத்த நாள் என்பது வெள்ளிக்கிழமை என்பதை பார்க்கிறோம். இதில் படிங்க, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 57, 58 வசனங்கள். மத்தேயு 27, 57, 58 வசனங்கள். சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீசனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் பிலாத்துவின் இடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். படிச்சிட்டீங்களா? அப்போ என்னைக்கு அது? சாயங்காலமான போது அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாரு இல்லையா? அப்போ இந்த ஓய்வு நாள் ஆயத்த நாள் சாயங்காலத்தில் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம்.
27ஆம் அதிகாரம் 57, 58. சாயங்காலமாக யோசேப்பு என்ன பண்றாரு, வந்து வாங்குறாருன்னு வந்து அந்த இடத்துல பார்க்கும். அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வந்து வாங்குறாரு அப்படின்னு என்ன பண்ணலாம், நம்ம எடுத்துக்கலாம். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வந்து ஆகிறாரு, இது ஓய்வு நாள் வந்து அங்கே ஆரம்பிக்கிறது என்பதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். 58 படிச்சிட்டிங்களா? அப்போ சாயந்தரம் 6 மணி என்பதாக அந்த இடத்துல நாம் புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். மார்க் எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 42 மற்றும் 43. ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாக இருந்தபடியால், ஓய்வு நாளுக்கு முந்திய நாள் ஆயத்த நாளாக இருந்தபடியால் மார்க் எழுதுறாரு. சாயங்காலமான போது, அது சாயங்காலமானது. நம்ம வந்து யோவான்லையும் மத்தையும் எழுதணும் இல்லையா, இது ரெண்டு சேர்த்து என்ன பண்றாரு இங்கு மார்க் எழுதுகிற பார்க்கணும் இல்லையா. ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாபடியால் சாயங்காலம் போது, அந்த சாயந்தரம் 6 மணி என்பதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் கடவுளுடைய ராஜ்யம் வர காத்திருக்கிறவரும் ஆகிய யோசேப்பு என்பவன் வந்து மாத்துவனிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். இப்ப ரெண்டு மூணுமே என்னது கோயின்சைட் ஆகுது இல்லையா. யோசேப்பை பத்தி தான் சொல்றாரு. அந்த அரிமத்தியா யோசேப்பு கனம் பொருந்திய ஆலோசனைக்காரர். அவர் என்ன பண்றாரு, அந்த சாயந்தரம் வந்து ஓய்வு நாளுக்கு முந்தைய நாளாகி இருக்கக்கூடிய ஆயத்த நாளில் சாயங்காலம் ஏறக்குறைய சுமார் 6 மணி அளவில் என்ன பண்ணுறாரு, போய் அந்த சரீரத்தை வாங்கி அடக்கம் பண்ணுறாரு. இது எது நம்ம பார்க்குறோம்னா ஆயத்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆயத்த நாள் முக்கியத்துவம் கொடுத்தா, ஆயத்த நாள்னா ஓய்வு நாளுக்கு முந்தைய நாள் தான் ஆயத்த நாள்னு நமக்கு நல்லா தெரியும். அதை தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு என்பதாக பார்க்குறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 54, 56. லூக்கா 23, 54. அந்த நாள் ஆயத்த நாளா இருந்தது. அந்த நாள் ஆயத்த நாளா திரும்பி லூக்காவால தான் எழுதுறாரு. நம்ம யோவானை பார்த்தோம், மத்தேயு பார்த்தோம், மார்க்க பார்த்தோம், இப்போ லூக்கா எழுதுறது பார்க்கிறோம். அந்த நாள் ஆயத்த நாளா இருந்தது. அந்த நாள் ஆயத்த நாளா இருந்தது. ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. அந்த நாள் ஆயத்த நாள் இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பித்தது என்று சொல்லுகிறார். புரியுதுங்களா? ஆயத்த நாளா இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பித்ததுங்கிற. அப்படின்னு கல்லறையை வச்சோன்னா ஓய்வு நாள் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப சாயந்தரம் 6 மணியா தான் இருக்கும் ஆரம்பித்தது. கலிலேயாவிலிருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையும் அவருடைய சரீரம் 56 படிக்க திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையும் படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். அப்ப என்ன பண்றாங்க, ஓய்வு நாள் ஆரம்பிச்சிருச்சு, இவங்க கந்த வர்க்கங்களை ஆயத்தம் பண்ணி என்ன பண்றாங்க, கற்பனையின்படியே ஓய்ந்திருக்கிறார்கள். இது ஒரு நாள் ஓய்வு நாள்ல ஓய்ந்திருக்கிறார்கள் என்பதாக இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம். அடுத்த அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. 24:1. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். இப்போ எப்ப வர்றாங்க, அடுத்த நாள் வந்துடுறாங்க. இப்போ ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் எது, ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, சனிக்கிழமைக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் அப்படிங்கிறாங்க. இப்போ வாரத்தின் முதல் இங்கே ஆரம்பிக்குது. இங்கே உயிரோடு வந்துட்டா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 6 மணிக்கு அடக்கம் பண்ணால் 6 மணிக்கு வந்துடணும் இல்லையா. அப்போ இங்கே வந்தாலும் எடுத்துக்கலாம், அல்லது இங்கே வந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த அதிகாலையில் இவங்க வரும்போது என்ன பண்ணுறாரு, இவங்க கண்டவரை எடுத்துகிட்டு வரும்போது இவர் அந்த இடத்துல அங்கே வந்தாங்க. 6ஆம் வசனம் படிங்க. அவர் அங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, உயிர் தெழுந்தார்ங்கிறார். அப்போ இந்த இடத்துல 6 AM எடுக்கலாம். இந்த இடத்துல இல்லையா, இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, இவர் வந்து பார்க்குறாங்க. இது என்ன, வார முதல் நாள். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் என்ன பண்ணுறாங்க, வந்துடுறாங்க. ஒரு 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ள எப்போ வேணாலும் வந்திருக்கலாம். அப்போ ஓய்வு நாள் ஆயத்த நாள், ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள் முதல் நாள் உயிரோட வந்துட்டார். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஈஸ்டர் பண்டிகை எப்போ கொண்டாடுறாங்க, சண்டே தான் கொண்டாடுறாங்க. ஏன் சண்டே கொண்டாடுறாங்க அப்படின்னா, அவங்க அந்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால என்ன பண்ணுறோம், சண்டே கொண்டாடுறோம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்தது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால அந்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். புரியுதுங்களா? நம்ம வந்து அதே தேதி வரும், அதே நாள் வருமா, அதே நாள் வருமா வந்து நம்ம கேட்கக்கூடாது.
இப்போ பொட்டாசி சனிக்கிழமை என்னைக்கு வரும்? பொட்டாசி மாதம் சனிக்கிழமை தான் வரும், அதில் மாற்றம் வராது இல்லையா? குட் ஃப்ரைடே என்னைக்கு வரும்? அது ஃப்ரைடேவே வரும். இயேசு கிறிஸ்து ஃப்ரைடே அன்னைக்கே ஒரு கிழமை மாறி வராதான் நம்ம வந்து கேள்வி கேட்கக்கூடாது. அவங்க கிழமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால அவங்க இந்த கேள்வி கேட்கக்கூடாது என்பதாக பார்க்கணும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா, அந்த சம இரவு இருக்குது பார்த்தீங்களா, சம இரவுன்னு சொல்லுவாங்க. மார்ச் 21 சம இரவுன்னு சொல்லுவாங்க. அந்த மார்ச் 21 ஒரு சம இரவு வரும். அதே மாதிரி ஏப்ரல் 21 மன்னிக்கவும் செப்டம்பர் 21 ஒரு சம இரவு வரும். அது நம்ம இன்னொரு நாள் வந்து பார்க்கலாம். அப்போ அந்த சம இரவுக்கு பின்னாடி வரக்கூடிய பௌர்ணமி கணக்கெடுக்கிறாங்க. சம இரவுக்கு பின்பு வரக்கூடிய பௌர்ணமியை கணக்கெடுத்து அந்த பௌர்ணமிக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர், பௌர்ணமிக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுற. சம இரவுக்கு பின்பு வரக்கூடிய பௌர்ணமி முழு நிலா, அதுக்கு அடுத்தது வந்து ஈஸ்டர். அப்போது பௌர்ணமி அன்னைக்கு வந்து யெகோவா சாட்சி என்ன பண்ணுறாங்க, அது வந்து அவங்க மரண நாள், இயேசுவின் மரண நாள் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, மரண நாள் நினைவு அப்படின்னு வந்து செய்கிறாங்க. இது பௌர்ணமி அன்னைக்கு. இந்த பௌர்ணமிக்கு முந்தின நாள் என்ன பண்ணுறாங்க, வேதமாணாக்கர் போன்ற இயக்கத்தார் என்ன பண்ணுறாங்க, அது பஸ்காவாக ஆசரிக்கிறார்கள். அதாவது சம இரவுக்கு பின் வரக்கூடிய பௌர்ணமிக்கு முந்தைய நாள். புரியுதுங்களா? அப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போது இவங்க வெள்ளிக்கிழமைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஞாயிற்றுக்கிழமைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இது ரெண்டுத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தான் வந்து இது அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதா வந்து நம்ம பார்க்குறோம். அப்படின்னா வெள்ளி, சனி, ஞாயிறு இல்லையா, 3 நாட்களை அந்த இடத்துல மையப்படுத்துவதாக அந்த இடத்துல பார்க்குறோம். 1 2 3 படிங்க. மார்க்கு மத்தேயு 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார். ஆனாலும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருப்பார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாரு. புரியுதுங்களா? இது கரெக்டா இருக்கா? 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருப்பார். வெள்ளிக்கிழமை சாகிறாரு, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. வெள்ளிக்கிழமை 1, சனிக்கிழமை 2, ஞாயிற்றுக்கிழமை 3. ஆகிலும் அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருப்பார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாரு. கரெக்டாக தான் இருக்குது. அதுல 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருப்பார். கரெக்டாக தான் இருக்குது, தப்பா இல்லை. அதுலேயே மார்க்கு 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றும், மனுஷகுமார் மனுஷர் கையிலே ஒப்புக் கொடுப்பார் என்றும், அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும், கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும், கொல்லப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீசர்களுக்கு போதகம் பண்ணி அவரே தான் சொல்லியிருக்காரு. ஜீசஸ் சொல்லியிருக்காரு, அவங்க கொன்றுவாங்க வெள்ளிக்கிழமை. அதாவது ஓய்வு நாளுக்கு முந்தைய நாள் ஆயத்தில் கொலை செய்யப்படுவார்கள். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருப்பார். இது முதல் நாள், இது 2ஆம் நாள், இது 3ஆம் நாள். அப்போ முதல் நாளில் கொலை செய்யப்படுவார். 2ஆம் நாள் அவர் அடக்கம் பண்ணப்பட்ட நிலைமையில் இருக்கிறார். 3ஆம் நாள் அதிகாலை விடுத்து வரும்போது அவர் என்ன பண்ணிட்டாரு, உயிரோட வந்துட்டாரு அப்படிங்கிறத சொல்றாரு. மார்க்கு 9:31 படிச்சீங்க, 10:34 படிங்க. அதுலயே 10:34. அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். எல்லாமே தீர்க்கதரிசனமா சொல்றாரு. அவரே சொல்றாரு என்ன நடக்க போகுதுன்னு. அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் அப்படிங்கிறார். அப்ப நமக்கு வந்து எந்த விதமான டவுட்டும் வரவே வராது. 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருப்பார். முதல் நாளில் கொலை செய்யப்படுகிறார். ஓய்வு நாளுக்கு முன்னான ஆயத்த நாளில் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருப்பார். அப்போ ஓய்வு நாளுக்கு முந்தைய ஆயத்த நாள், ஓய்வு நாள்,
முதல் நாள், வாரத்தின் முதல் நாள். 3 நாள் கணக்கு வந்துருச்சு இல்லையே. அப்போ என்ன பண்ணுவோம், டவுட் இருக்குது, அதில் ஒரு டவுட்டும் கிடையாது அப்படின்னு என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்போது இதே மாதிரி 3 நாள் கணக்கு வந்து பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்னு என்ன பண்ணுறோம், அதையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆய்வுக்காக நம்ம எடுக்கிறோம். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். அவர்கள் எல்லாரையும் 3 நாள் காவலிலே வைத்தான். அவர்கள் எல்லாரும் யோசேப்பு காலத்துல நடக்கக்கூடிய சம்பவம். 3 நாள் காவலில் வைக்கிறார்கள். 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, இந்த 3ஆம் நாளில் இப்படி வச்சுக்கோமே, இது முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள். 3ஆம் நாள்ல யோசேப்பு வந்து அவங்க கிட்ட பேசுறாரு. 3 நாள் காவல்ல இருக்காங்க. நான் கடவுளுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். நீங்கள் நிஜஸ்தரானால் சகோதரராகி உங்களில் 18 போதுங்க. அப்போ 3 நாள், 3ஆம் நாள் தான் யோசிப்பு அவர்கிட்ட வந்து வராரு. அப்போ 3 நாள் கணக்கு அந்த இடத்துல வந்துருச்சு என்பதாக வந்து நம்ம பார்க்குறோம். இதே 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 11 - 13 வரைக்கும் பாருங்க. தாவீது காலத்தில் இந்த சம்பவத்தில் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 11 முதல் 13. ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு, ஒரு எகிப்தியனை வெளியே பார்க்கறாங்க. அந்த சம்பவத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம், இந்த கான்செப்டுக்குள்ள மட்டும் வருவோம். அவனை தாவீதிற்கு கொண்டு வந்து, அந்த எகிப்தியனை தாவீதிற்கு கொண்டு வருகிறார்கள். புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து, அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்குறாங்க. அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ குலைகளையும், திராட்சைப்பழம் இது எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு. அவர் ரொம்ப பசியா இருக்காரு. 3 நாள் ஒன்றும் சாப்பிடல அவரு. சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாள் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். அவன் ராப்பகல் 3 நாள் தண்ணீர் குடியாமல் அப்பம் சாப்பிடாமல் இருந்தாங்கிறார் அந்த இடத்துல. அப்ப என்ன அர்த்தம், 3 நாள் கணக்கு காட்டில் இந்த இடத்துல என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம், ராப்பகல் 3 நாள்ங்கிறோம். ராப்பகல் 3 நாள், ராத்திரி பகலும் எல்லாம் சேர்த்து 3 நாள் அப்படி நம்ம எடுக்கலாம். இப்போ இதுல நம்ம வச்சுக்கோமே, ராப்பகல் 3 நாள். இந்த 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 இடத்துல இறந்துடுறாரு அவர். இந்த இடத்துல இறந்துடுறாரு. ராத்திரி பகல், ராத்திரி பகல், ராப்பகல் 1 நாள், 2 நாள், 3 நாள் எடுக்கலாம், தப்பு இல்லை. ராப்பகல் 3 நாள். முதல் நாள் ராத்திரி பகல்ல இருக்கிறாரு. அப்போ முதல் நாள் பகல், 2ஆம் நாள் ராத்திரி பகல், 3ஆம் நாள் ராத்திரி பகல் வந்துட்டாரு. 3 நாள் ராப்பகல் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம கேட்கலாம். கேட்கலாமா கூடாது? கேட்கலாம். இப்போ படிங்க, எஸ்தர் ராஜாத்தி காலத்தில் நடந்த சம்பவத்தையும் நாம் பழைய ஏற்பாட்டில் நம்ம வேணா எடுத்துக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எஸ்தர் 4:16. நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் எடுத்து வச்சுக்கோங்க. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். நீங்க போய் சூசானுக்கு எல்லாத்தையும் கூடி வர செய்து, யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து, பாருங்க, 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து 3 நாள் என்னட்டார் அந்த இடத்துல, அல்லும் பகலும் அப்படிங்கிறார். 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து அப்படின்னு என்ன பண்றாரு அந்த இடத்துல வந்து சொல்றாரு. 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாரு. புரியுதுங்களா? 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும்னா எத்தனை அல்லு வருது, எத்தனை அல்லும் பகலும். அப்போ 3 நாள் அல்லும் பகலும்ங்கிறாரு. 3 நாள் இரவு பகல் அப்படின்னா எஸ்தர் ராஜாத்தி எவ்வளவு நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்திருப்பார்கள்? 3 நாள் அல்லும் பகலும். 3 நாள் அல்லும் பகலும்னா என்ன அர்த்தம்? அதே தாங்க 3 நாளுங்க. ஒரு நாள் ஆச்சுங்களா? இது பகல், இது ராத்திரி, அடுத்த நாள், அப்புறம் பகல், அப்புறம் ராத்திரி, அப்புறம் பகல். 3 நாள் வரல. ராஜாத்தி 3 நாள் அல்லும் பகலும் தான் புசியாம குடியாம இருந்திருக்கிறாங்க.
அப்படின்னு வந்து நம்ம எடுக்கலாம் இல்லையா? எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெள்ளிக்கிழமை சொல்கிறாங்க, உங்கள் ஆஃபீஸில் சொல்கிறாங்க, உங்களுக்கு 3 நாள் லீவுங்க, நீங்கள் வேலைக்கு நீங்கள் 3 நாள் லீவு அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எப்போ வேலைக்கு போகும்? 3 நாள் லீவு வெள்ளிக்கிழமை சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமை 1 நாள் ஆச்சா? சனிக்கிழமை 1 நாள் ஆச்சா? ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம வேலைக்கு போயிடணும். போமா? போக மாட்டோம். ஏன்? நம்ம செவ்வாய்க்கிழமை காலையில் தான் நம்ம வேலைக்கு போவோம் இல்லையா? படிங்க மத்தேயு 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மணிக்கு மார்க் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்புறம் படிக்கலாம். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மனுஷகுமாரன் இருங்க, அதுக்கு முன்னாடி மத்தேயு 12:40 படிச்சுட்டு போயிருவோம். மத்தேயு 12:40 படிச்சுட்டு போயிருவோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல. அப்போ யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாரு. 16ஆம் அதிகாரத்துல படிங்க. 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. அதுலயே மத்தேயு 16:4 இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுறாங்க. என்னன்றாரு பாருங்க. நாம வந்து பாகாலுக்கும் உலகத்திற்கும் கிறிஸ்துவுக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தால் பொல்லாத விபச்சார சந்ததி சொல்ல வர மாட்டாரா? இந்த சந்ததியார் அடையாளம் தேடுறாங்க. இருக்கா காட்டுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி. ஆமா சகோதர சகோதரிகளே, யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. வேற அடையாளம் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டார். கரெக்டா கிளீனா சொல்லிட்டார். யோனா அடையாளம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், அதை வச்சு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டாரு. இப்ப படிங்க 12:40 தமிழ்ல படிச்சுட்டு கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல படிங்க. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார்ட்டார். இரவும் பகலும் 3 நாள். அப்படின்னா பகல் இரவு பகல் இரவு 3 நாள் வீதியில் இருப்பார். இது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா 12:40 எப்படி எழுதுறாரு பாருங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இரவும் பகலும் 3 நாள்னா அல்லும் பகலும் 3 நாள் எஸ்தர் ராஜாத்தி காலத்துல மாதிரியே நீங்க என்ன நினைச்சிட்டோம், வெள்ளிக்கிழமை இது வந்து ஒரு பகல் 2 பகல் இது 3ஆவது பகல் எடுத்துக்கலாம். இல்லை காலையில் தான் வர்றாரு அவரு, 3 பகல் எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு இரவு 2 இரவு 2 வந்துருச்சு இல்லை? அப்போ என்ன ஆயிடுது? 3 வரும் இல்லை? 3 வரலன்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த 3 நாளுக்கு நடுவில் இரவு வருது இல்லை? அவர் என்ன சொல்லியிருக்காரு தமிழ்ல, இரவும் பகலும் 3 நாள்ங்கிறாரு. புரியுதுங்களா? யோனா தீர்க்கதரிசி இரவும் பகலும் 3 நாள் இருந்தது போல இரவு பகல் 3 நாள். என்னன்னு படிச்சாரு? இரவும் பகலும் 3 நாள். அப்ப இரவு பகல் 3 நாள் 1 2 3 ஏன் சொல்லக்கூடாதா? அப்படித்தானே படிச்சீங்க. இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியில் எழுதியிருப்பார். இரவு 2 இரவுன்னு வச்சுக்குவோம். அது எதுக்கு நம்ம கணக்கு போடணும்? இரவும் பகலும் 3 நாள். இரவு 2 பகல் 1 2 3 இது ஒண்ணா 12 மணி நேரம். சாயந்தரம் தான் போய் அடக்கம் பண்றாங்க. அப்ப எப்படி நீங்க கணக்கு எடுப்பீங்க இதைய? அப்ப நமக்கு அது டவுட் வரும். புரியுதுங்களா? அது இங்கிலீஷ்ல வாசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன படிக்கிறீங்க? மார்க் 8:31 படிங்க. அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும்
தள்ளப்பட்டு கொல்லப்பட்டார். 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியது என்று அவர்கள் தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருப்பார் என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருப்பார் என்று போதித்தாராம். இது பைபிள்ல தான் படிச்சீங்களா, வேற எங்கேயாவது படிச்சீங்களா? என்ன 3 நாள் இத்தனை நேரம் படிச்சுக்கிட்டு இப்ப போய் 3 நாளைக்கு பின்புக்கிறீங்க. அப்ப இந்த வெள்ளிக்கிழமை இறந்துடுறாரு அவரு. வெள்ளிக்கிழமை இறந்துடுறாரு. இது வசூல் என்ன எடுத்துக்குவோமே, 3 நாளைக்கு பின்புனா 1 2 3 நாளைக்கு பின்பு. இது ஞாயிற்றுக்கிழமையா? அப்போ மண்டே. 3 நாளைக்கு பின்புனா மண்டே தானே வரும். அப்ப மண்டே உயிர்த்தாங்க எடுத்துக்கலாமா? அப்படிதான் நம்ம எடுக்க முடியும். அப்படின்னா ஈஸ்டர் மண்டேன்னு சொல்லுவோம், நம்ம ஈஸ்டர் சண்டே சொல்ல மாட்டோம். ஈஸ்டர் மண்டேல கொண்டாடுவோம் 3 நாளைக்கு பின்பு. ஏங்க எத்தனை வசனம் படிச்சங்க? இந்த ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு என்னங்க நீங்க திங்கக்கிழமை கொண்டு போறீங்க அப்படின்னு கேட்பதற்கு வாய்ப்புண்டு என்பதா பார்க்கிறோம். மற்ற 27ஆம் அதிகாரம் 57 65. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 57 65. 57 படி. சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த யோசேப்பு என்ற அதே சம்பவத்தை வருது இந்த வெள்ளிக்கிழமை சாயந்தரம். அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து, அரிமத்தா ஊரானாகிய அந்த யோசேப்பு என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன் வந்து பிலாத்துவின் இடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். இயேசுவின் சரீரத்தை அவர் கேட்கிறார். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டார். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்போது பிலாத்து கட்டளையிட்டு விட்டார். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துய்யதான மெல்லிய துப்பட்டியிலே அதை சுத்தி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையில் அதை வைத்து கண்மலையில் வெட்டியிருந்த புதிய கல்லில் அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். பெரிய கல்லை புரட்டி வைத்து போய்விட்டார். அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். கல்லறைக்கு எதிராக மகதலேனா மரியாள் உட்கார்ந்திருக்காங்க. அப்ப என்னது, சாயந்தரம் உட்கார்ந்திருக்காங்க. கல்லறை அடக்கம் பண்ணியாச்சு இல்லையா? ஏன்னா ஓய்வு நாளும் ஆரம்பித்தது என்று சொல்லுகிறார். ஆயத்த நாள் முடிந்து ஓய்வு நாள் ஆரம்பிக்குது. ராய்க்கு உட்கார்ந்திருக்காங்க, இருட்டிடுச்சு, இங்கேயே உட்கார்ந்திருக்காங்க, போகாம உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்க. ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே இது பாருங்க, இது ஆயத்த நாள். ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாள் இது என்ன நாள்? ஓய்வு நாள். என்ன ஓய்வு நாள்? என்ன ஓய்வு நாள்? ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலேங்கிறார். அப்போ ஓய்வு நாள் வச்சுக்குவோம். என்ன ஓய்வு நாள் தான் நமக்கு என்ன? ஓய்வு நாள் தான் அது. ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாள் ஓய்வு நாளிலே அப்படின்னு சொல்லாம அவர் சொல்றாரு. ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்தினிடத்தில் கூடி வந்து, ஆண்டவரே, அந்த எத்தனை உயிரோடு இருக்கும் பொழுது, ஆண்டவரே அவர் சொல்றாரு, பிலாத்து பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே அந்த எத்தனை உயிரோடு இருக்கும் போது 3ஆம் நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது. 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன். கரெக்டா கவனிச்சது யாருக்கு? அவனுக்கு தான் கவனிச்சிருக்காங்க. அப்போ பைபிள் யார் நல்லா தெரியும்னா இவங்க படிக்கிறாங்க பாருங்க. நமக்கு தெரியும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவன் என்ன சொல்றானுங்க, அந்த எத்தனை சொல்லும் போது என்ன சொல்லிட்டாரா, ஜீசஸ் பத்தி பேசுறானுங்க, 3 நாளைக்கு பின்பு உயிர் தெளிந்திருப்பேன் என்று சொன்னது ஞாபகம் இருக்குதுன்ட்டானுங்க. எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாருங்க. 3 நாளைக்கு பின்பு அப்படிங்கிறாரு. அப்ப வெள்ளிக்கிழமை செத்து போனாரு, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, 3 நாளைக்கு பின்பு, வெள்ளிக்கிழமை. இவனு என்னை போய் சொல்றானுங்க, இப்ப போய் சொல்றானுங்க, ஓய்வு நாள்ல போய் சொல்றானுங்க. ஓய்வு நாள் ஆயத்த நாளுக்கு பின்னால மறுநாள்ல போய் சொல்றாங்க. இங்க சொல்றானுங்க, நீங்க சொல்லும் போது அந்த எத்த 3 நாளைக்கு அப்புறம் உயிரோடு வரேன்னு சொல்லி இருக்கிறான். அப்போ இது சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை. இவனை சொல்றது பாருங்க.
செவ்வாய்க்கிழமை உயிரோட வருவார் அவர் சொல்லியிருக்கிறாரு, தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு அவனுக்கு கேட்குறேன். நாங்கள் பிரதான ஆசிரியர் அவங்கள பற்றி எல்லாம் அவங்கள பற்றி நீங்கள் எனக்கு கவலைப்படுறீங்க, ஜீசஸ் சொல்லியிருக்காரா அப்படின்னு ஜீசஸ் சொன்னாருன்னு சொல்கிறான்னு இல்லை இவனுக்கு. ஜீசஸ் சொன்னாரா அப்படின்னு அதை தான் நம்ம படித்தோம். எங்கே படித்தோம்? மார்க் 8:31 படித்தோமா இல்லையா? ஜீசஸ் தான் சொல்லியிருக்கிறாரு 3 நாளைக்கு அப்புறம் ஒன்று. அது நீங்கள் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் கணக்கு வச்சிங்கன்னா அது திங்கக்கிழமை போயிடுது. இவனுக்கு வந்து ஓய்வு நாளில் போய் சொல்கிறாங்க, ஓய்வு நாள் சொல்கிறத வச்சு போனால் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை போயிடுது. என்னைக்கு தாங்க அவர் உயிரோட வந்தார்? நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் உயிரோட வந்திருக்காருன்னு நாங்கள் நினச்சிட்டு நாங்கள் அதைத்தான் கொண்டாடிட்டு இருக்கிறோம் இல்லையா? குட் ஃப்ரைடே, அப்புறம் வந்து மார்ட்டி தேர்ஸ்டே, குட் ஃப்ரைடே, அப்புறம் வந்து இந்த சாபத்து, அதுக்கப்புறம் ஹோலி சண்டே, ஈஸ்டர் டே அப்படின்னு நம்ம கொண்டு வர்றோம். இப்போ திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமையா அப்படின்னு ஒரு கேள்வி அந்த இடத்துல வருவதாக அந்த இடத்துல பார்க்குறோம். படிங்க மத்தேயு 28:1. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தில் 1ஆம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்ப என்ன ஆயிடுச்சு? பார்க்க வரும்போது 6ஆம் வசனம், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இவங்க என்ன பண்றாங்க? இவங்க வந்து இந்த ஓய்வு நாள்ல வந்து தான் என்ன பண்றாங்க? இவங்க சொல்றாங்க 3 நாளைக்கு அப்புறம் உயிரோட வருவான்னு சொல்றாங்க. ஆனா எப்போ உயிரோட வந்துட்டார்? இந்த இடத்துல சண்டே உயிரோட வந்துட்டாருங்க அவரு. சண்டே 7 மணி வந்துட்டாரு. சண்டே 7 மணிக்கு இருக்கிறாரு. என்ன விடிந்து வருகையில் இங்க வாரத்து முதல் நாள் விடிந்து வருகையில் இங்க வந்துட்டார் அவரு. அப்படின்னா இவனுக்கு இன்னைக்கும் சொல்றாங்க 3 நாள் உயிரோட அப்புறம் வருவார். 3 நாள் காவல் பண்ண போகும்போது வந்துட்டார் உள்ள. இப்ப படிங்க மத்தேயு 12:40 ஆங்கில மொழிபெயர்ப்புல படிங்க. 12:40 இங்கிலீஷ்ல படிக்கிறீங்களா? As Jonah was in the belly of great fish for 3 days and 3 nights, so the Son of Man will be in the belly of earth for 3 days and 3 nights. அப்படிதான் இருக்கா? For as Jonah was 3 days and 3 nights in the whale's belly, so shall the Son of Man be 3 days and 3 nights in the heart of the earth. As Jonah was in the belly of earth for 3 days and 3 nights. 3 இரவு 3 பகல் யோனா ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் 3 இரவும் 3 பகலும் பூமியின் இதயத்தில் இருப்பார். இது மத்தேயு 12:40 நம்ம படிச்சிட்டோம். இது யார் சொல்றா? ஜீசஸ் சொல்றார். இதைத்தான் சொல்லிட்டாருங்க 16 நாள்ல நம்ம படிச்ச மத்தேயுல. யோனா தீர்க்கதரிசி அடையாளம் எல்லாம் வேற அடையாளம் உங்களுக்கு கொடுக்கலன்ட்டார். இப்ப ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்கும் யோனா தீர்க்கதரிசி அடையாளத்தை கொடுத்துட்டார் அவரு. ஆனா ஒட்டுமொத்த கிறிஸ்தவங்களும் வெள்ளிக்கிழமை இறந்து போய் ஞாயிற்றுக்கிழமை உயிரோட வந்துட்டாருன்ட்டாங்க. நம்ம அப்படி சொல்லிக்கிறோம். நம்ம எல்லாரும் சொல்லிக்கிறோம். கிறிஸ்தவங்கள்ல வந்து பாகுபாடே கிடையாது. எல்லாரும் வெள்ளிக்கிழமை செத்து போய் ஞாயிற்றுக்கிழமை உயிரோட வந்துட்டாருன்னு சொல்றோம். 3 இரவு 3 பகல் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு யாருக்குமே புரியல. புரியுதுங்களா? ஆனா அதைத்தான் ஜீசஸ் என்ன பண்ணிருக்காரு? அதை சொல்லி இருக்கிறார் என்பதாக பார்க்கிறோம். இது ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பாடம் அன்னைக்கே வந்துருச்சு. இன்னைக்கு வந்து நீங்க போய் இன்னைக்கு வந்து அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிறதுனால நிறைய பேர் இதை பத்தி எழுதுறாங்க. ஆனா ஒட்டு மொத்தமா இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சபைகள்ல வந்து இதை பத்தி ஒரு வியாக்கியானம் இன்றளவு வரைக்கும் இல்லை என்பதாகத்தான் பார்க்கிறோம். ரோமன் கேத்தலிக்கு, சிஎஸ்ஐ, டிஎல்சி, அப்புறம் யெகோவா சாட்சிகள், அப்புறம் வேத மாணாக்கர், லேமன் ஹோம் மிஷனரி மூவ்மெண்ட்டு, எல்லாரும் நாங்கள் தான் ரொம்ப தீவிரமாக வேதத்தில் வல்லுநர்களாக இருக்கோன்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருமே வெள்ளிக்கிழமை தான் செத்து போனாங்க. ஆனால் வசனம் அப்படி சொல்லவில்லை என்பதைத்தான் அந்த இடத்துல வந்து நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதாக நாம் வந்து பார்க்கிறோம்.
இப்போ படிங்க லூக்கா 23ஆம் அதிகாரம் 50 இருந்து 56 24 1. லூக்கா 23 50 இருந்து படிங்க. யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவில் இருந்து வந்தவனும் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்க்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான். யூதருடைய ஆலோசனைக்கும் செய்க்கும் சம்மதியாதவராக இருக்கிறார். அவன் பிளாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி வெள்ளிய துப்பட்டிலை சுற்றி கண்மலையிலே வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்பட்டிராதமாய் இருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். அந்த நாள் ஆயத்த நாளாய் இருந்தது. அந்த நாள் ஆயத்த நாளாய் இருந்தது. ஓய்வு நாளும் ஆரம்பித்தது. அப்ப நம்ம என்ன படிச்சிட்டோம்? இது வெள்ளிக்கிழமை நம்ம எடுத்துக்கிறோம். அப்படிதான் நம்ம எடுத்துக்கிறோம். இதே வருஷம் நம்ம ஏற்கனவே படிச்சோம். அது வெள்ளிக்கிழமையாக இருந்தது. அது சனிக்கிழமை ஓய்வு நாள் ஆரம்பித்ததுங்கிறார். அப்போ ஓய்வு நாள் ஏதாவது வேலை செய்ய முடியுமா? யாரும் எந்த வேலை செய்ய முடியாது. எங்க போய் கடையில் வாங்க முடியுமா? ஒன்றும் வாங்க முடியாது. படிக்க தொடர்ந்து. கலிலேயாவில் இருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகள் பின் சென்று சீர்கள் பின் சென்று கல்லறையையும் அவர் சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து கல்லறையும் அவர் சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி திரும்பி போய் கந்த வர்க்கமும் பரிமள தைலத்தையும் ஆயத்தம் பண்ணி இப்போ ஓய்வு நாள் ஆரம்பிச்சுங்கிறார். இவங்க இந்த சனிக்கிழமை ஓய்வு நாளில் ஒரு வேலையும் ஒரு கடை இல்லாததுல கந்த வர்க்கத்தையும் பரிமளத்தை எங்கே ஆயத்தம் பண்ணினாங்க? எங்க பிரதர் எங்கள் வீட்டில் செஞ்சுக்கலாம். வீட்டில் கூட செய்யக்கூடாது. ஆனால் என்ன சொல்றாரு? கந்த வர்க்கம் பரிமள தைலத்தையும் ஆயத்தம் பண்ணி ஓய்வு நாளில் கற்பனைப்படி ஓய்ந்திருந்து சனிக்கிழமை ஓய்ந்திருந்து அடுத்த அதிகாரம் 1ஆம் வசனத்தை வந்துட்டாரு. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே கல்லறைக்கு வர்றாங்க. கந்தவர்கள் எடுத்துட்டு வர்றாங்க. அப்படின்னா இந்த ஓய்வு நாள் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்க போய் கந்த வர்க்கத்தை ஆயத்தம் பண்ணினார்கள்? கேள்வி வருமா வராதா? ஒன்று வேணா சொல்லலாம், வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க, அவங்க எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டாங்க. பாயாசத்தை கடையில் வாங்கிட்டு வரலங்க, அவங்க வீட்லயே செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீ பந்து ஒரு கடை இருக்காது. மார்க் எழுதிய நச்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 1 to 3. மார்க் 16 அதிகாரம் 1 to 3. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் யார் பேர்லாம் சொல்லிட்டாங்க. அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வந்தார்கள். எங்க வாங்கியிருப்பாங்க? கடையில் தான் வாங்கியிருப்பாங்க இல்லையா? அப்படின்னா வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு அடக்கம் பண்ணிட்டு இந்த ஓய்வு நாளில் கடையே கிடையாது. அவங்க போய் கடையில் வாங்கிட்டு வந்தாங்கிறார். மார்க் சும்மாவா சொல்லுவார்? இல்லை இந்த கடையில் பிளாக்ல வைப்பானா? பசங்க கிரிக்கெட் விளையாண்டுருப்பானுங்க, திடீர்னு பந்து உடஞ்சி போயிடும். பந்து எங்க போவானுங்க? ஸ்போர்ட்ஸ் கடைக்கு போவானுங்க. அண்ணா அண்ணா அப்படின்னு பின்னாடி அவங்க வீடு பின்னாடி. அவனை என்ன பண்ணுவார்? அவர் பின்னாடி டோர் திறந்து பின் வழியாக கடைக்குள்ளே பூந்து சட்டரை இறக்க மாட்டேன், சட்டரை ஏற்றியில் இறக்கதான் இருக்கும், அப்படியே கடையிலிருந்து கொண்டு வந்து கொடுத்துருவார். அந்த மாதிரியா? கடையில் போய் வாங்கிட்டு வந்தாங்க. வீட்டில் போய் பேக் டோரில் வாங்கினான்னு சொல்லலை, கடையில் போய் வேண்டாம். இப்போ கடையில் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அங்கே ஒரு வேலை நாள் இருக்கணும் இல்லை? இந்த நாள் அடக்கம் பண்ணிட்டா இது ஓய்வு நாள் ஆயிடுது. வேலை நாள் தான் வாங்க முடியும். புரியுதுங்களா? இப்போ யோனாவுடைய தீர்க்க தரிசனத்தின் பிரகாரமாக இங்க என்ன பண்ணிட்டாரு? ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு வந்து விட்டார். ஞாயிற்றுக்கிழமை உயிரோட வந்துட்டாரு. யோனா தீர்க்க தரிசனத்தின் பிரகாரமாக 3 இரவு 3 பகல் அவர் கடலில் இருக்க வேண்டும். அப்படிதானே? அப்படின்னா இங்க சாயந்தரம் தான் வந்திருக்கணும் இல்லையா? இப்போ 1 இரவு 1 பகல் 2 பகல் 3 பகல் எடுத்துக்குவோம். இது 1 இரவு 2 இரவு
3 இரவு. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த காலையில் வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் அவர் மதுரை மறியலுக்கு காணப்பட்டார். ஒரு வந்துட்டாரு. இப்போ சண்டே வந்து பேக்கில் வாங்க. புரியுதுங்களா? ஒரு இரவு, ஒரு பகல், ஒரு இரவு, 2 பகல் 2 இரவு, 3 பகல் 3 இரவு. இங்கேதான் சிலுவையில் இங்க சிலுவையில் அரைஞ்சிருந்தாதான் உங்களுக்கு 3 இரவு 3 பகல்ங்கிற கணக்கு வரும் இல்லையா? அப்பதான் அந்த கணக்கு வரும் என்பதாக அந்த இடத்துல வந்து பார்க்கணும். அப்படின்னா ஃப்ரைடே, தேர்ஸ்டே, வெட்னஸ்டே. புரியுதுங்களா? அப்ப வெட்னஸ்டேல இருந்து வெட்னஸ்டேல அவர் சிலுவையில் அரைஞ்சிடுறாங்க, இங்க அடக்கம் பண்ணிடுறாங்க, இந்த இடத்துல அடக்கம் பண்ணிடுறாங்க. அப்ப 3 இரவு 3 பகல், ஒரு இரவு ஒரு பகல், 2 இரவு 2 பகல், 3 இரவு 3 பகல். இங்கே உயிரோட வந்து கரெக்டாக 3 இரவு 3 பகல் 72 மணி நேரம் இவர் உயிரோட வந்திருக்கணும். அப்போ புதன்கிழமை அவர் மரணம் அடைந்திருக்க வேண்டும் என்பதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 41-42. அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும், அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும், அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவரும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. ஒருவரும் ஒரு காலம் வைக்கப்பட்ட ஒரு கல்லறையும் இருந்தது. யூதருடைய ஆயத்த நாளானபடியினாலும், யூதருடைய ஆயத்த நாள் இதுதான் நம்ம பார்த்தோம். யூதருக்கு ஆயத்த நாள் இதுதான் பார்த்தோம். ஆயத்த நாள் அந்த கல்லறை சமீபமாக இருந்தபடியினால் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார். அதனால இயேசுவை வச்சாங்க. அது ஆயத்த நாள் தான் சொல்லிட்டே வந்தாரே தவிர எந்த ஆயத்த நாள் சொன்னாரா? இத்தனை வசனம் படித்தோம் சொல்ல இல்லையா? அது படிங்க. அதுலயே 30-31 படிங்க. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளா இருந்தபடியா. அப்படின்னா இது ஆயத்த நாள் தான். இது ஆயத்த நாள் தான். இந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள். இது வந்து பெரிய ஓய்வு நாள். இது பெரிய ஓய்வு நாள். பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெரிய ஓய்வு நாளும் வார ஓய்வு நாளும் சனிக்கிழமை வந்துருச்சான் அவர் செத்தப்போ, அதனாலதான் அது பெரிய ஓய்வு நாள் சொல்றாங்களாமா. புரியுதுங்களா? அப்படி ஒரு வியாக்கியானம் இருக்குது. இது பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளா இருந்தபடியால் அப்படிங்கிறாரு. அப்படின்னா இந்த ஆயத்த நாள்ங்கிறது வந்து பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள் அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப பெரிய ஓய்வு நாள் அப்படிங்கிறது எது? உங்களுக்கு வந்து பஸ்கா. இப்படி வச்சுக்குவோம். இது பஸ்கான்னு வச்சுக்குவோம் இல்லையா? பஸ்கா என்னைக்கு? நிசான் 14. இது நிசான் 14. இப்படி வச்சுக்குவோம். எப்ப இந்த சிலுவை அடைஞ்சது? நிசான் 13. இப்படி வச்சுக்குவோம். பீமர் தெரியுதா? நிசான் 13 அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ வச்சுட்டா இது பெரிய ஓய்வு நாள். இப்போ இது பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்தில் படிச்சிட்டிங்களா? அந்த வசந்தம் 30 படிச்சிட்டிங்களா? படிங்க. அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாக இருந்தபடியால், அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள் இருந்தபடியால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவையில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவர்களுடைய கால் எலும்புகளை. சரி போதும், அது நமக்கு தெரியும். இதுல 19 அதிகாரம் 14 வசனம் படிங்க. 14. அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும், அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும். இத பஸ்கா நிசான் 14 பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமா இருந்தது. ஏறக்குறைய 6 மணி நேரம். அப்ப பஸ்காவுக்கு ஆயத்த நாள்ட்டாரு. அப்ப பஸ்கா நாள்ங்கிறது நிசான் 14. அப்ப நிசான் 13 ஆயத்த நாள். இப்ப கரெக்டா வந்துச்சு, டேலி ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஓய்வு நாள். இதுக்கு அப்புறம் வரது என்னது? நிசான் 15. இது புளிப்புல அப்ப பண்டிகை. இது ஓய்வு நாள் தான்.
இது ஓய்வு நாள் தான் இல்லையா? இது ஓய்வு நாள். இது என்ன சனிக்கிழமை? வார ஓய்வு நாள். நம்ம 3 ஓய்வு நாள் வந்துச்சு. எங்க போய் கந்த வருவாங்க 3 ஓய்வு. இப்போ 13 அடி செத்து போனாலும் நம்ம வச்சுக்கிட்டோம்னா, அப்படி வச்சுக்கிட்டோம்னா பெரிய பஸ்கா ஓய்வு நாள், நீசான் 15, அது வந்து புளிப்பில்லாத பண்டிகை ஓய்வு நாள், அப்புறம் தொடர்ந்து வார ஓய்வு நாள். எதுவுமே கண்டவத்தை எங்கே வாங்கினாங்க? வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா இதில் இன்னும் பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறோம், இந்த பெரிய ஓய்வு நாள் நீசான் 14 அப்போ எப்போ அடிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்போ நீங்கள் யாத்திரை 12 6 அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து, இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடி 14ஆம் தேதி சாயங்காலத்தில் அடைத்து இங்கில்ல ஏங்க 14ஆம் தேதி, இது 14ஆம் தேதி சாயங்காலம் தானே இது? அது 13ஆம் தேதி சாயங்காலம். ஜீவனை விட்டது 13ஆம் தேதி சாயந்தரம். அப்ப 14ஆம் தேதி சாயந்தரத்தை அடிக்கிறது இங்க இல்ல, இங்கதான் அடிக்கணும். இங்கதான் அடிக்கணும். புரியுதுங்களா? அது எப்படிங்க நீங்க 14 தான்? ஏன்னா 14 வந்து 13 அடிச்சு இங்கேயே அடிச்சிடறாருல்ல. ஏன்னா ஓய்வு நாளுக்கு இது பஸ்காவுக்கு ஆயத்த நாள் சொல்லும்போது இது பஸ்கா நாளுக்கு ஆயத்த நாள் அப்படி சொல்லாம இல்ல. அந்த 14ஆம் தேதி சாயந்தரத்தில் அதை அடித்துங்கும் போது இங்கதான் அடிக்க முடியும். 14ஆம் தேதி சாயந்தரம் இங்கதான் அடிக்க முடியும். ஏன்னா லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள், அது உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். அந்த மாதத்தின் 9ஆம் தேதி சாயங்காலம் துவங்கி, அந்த மாதத்தில் 9ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும், மறுநாள் சாயந்தரம் மட்டும் உங்கள் ஓய்வை ஆசரிக்க கடவீர்கள். 27ஆம் வசனம் படிங்க. அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி 10ஆம் தேதி 7ஆம் மாசம் 10ஆம் தேதிங்கிறார். உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும். இது பாவ நிவர்த்தி செய்யற நாள் வந்து 10ஆம் தேதிங்கிறார் இல்லையா? மாசத்தை விட்டுருங்க, 10ஆம் தேதிங்கிறார். அப்ப 10ஆம் தேதிங்கிறது என்னது? இது 32 படிங்க, படிச்சீங்க. அது உங்களுக்கு விசேஷம். எத்தனாம் தேதி வரைக்கும்? இந்த மாதத்தின் 9ஆம் தேதி சாயங்காலம், 9ஆம் தேதி சாயந்தரத்துல இருந்து மறுநாள் சாயங்காலம் மட்டும், இந்த சாயந்தரத்துல இருந்து இது 10ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் இங்க 11. அப்படின்னா 10ஆம் தேதிங்கிறது வந்து 9ஆம் தேதி சாயந்தரம் இருந்து 11ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும். அப்படித்தானே அர்த்தம்? 10ஆம் தேதி சாயந்தரம் என்ன படிச்சீங்க? 9ஆம் தேதி சாயங்காலம். சாரி, 9ஆம் தேதி சாயந்தரத்துல இருந்து 10ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் சாயங்காலம் மட்டும். அப்ப 11 ஆரம்பிச்சிருது அந்த இடத்துல. அப்ப 10ஆம் தேதிங்கிறது என்னன்னா 9ஆம் தேதி சாயந்தரம் 11ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும். கரெக்டா? 10ஆம் தேதி சாயங்காலம். சாரி, அதான் 9ஆம் தேதி சாயந்தரத்துல இருந்து 10ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும். அது 11 ஆரம்பிக்கும் போது, 11 ஆரம்பிக்கும் போது. அப்ப ரொம்ப சிம்பிளா என்ன புரிஞ்சுக்கிறோம்? 10ஆம் தேதினா 10ஆம் தேதி தான், அது 9ஆம் தேதி கிடையாது. அப்ப 14ஆம் தேதின்னு என்ன அர்த்தம்? அது 13ஆம் தேதி கிடையாது, அது 14ஆம் தேதி தான். புரியுதுங்களா? அப்ப 14ஆம் தேதி தான் நாம வந்து என்ன பண்றாரு? பஸ்காவை பலியிடும் நாள்ங்கிறார். நம்ம எங்க வேற பாடத்தை பார்த்துருக்கோம். இது பலியிடும் நாள், ஓய்வு நாள்.